ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் தேவ். கல்யாணமான 5 மாதத்தில் ஒரு பிரபல நடிகை மர்மமான முறையில் இறந்துட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால். த்விஷா சர்மா இறந்துட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல இது ஒரு சூசைட் கேஸுன்னு நினச்சாங்க. ஆனால் அடுத்தடுத்த விஷயம் அந்த மாதிரி இல்லை. மேரேஜ் ஆன கொஞ்ச நாளே த்விஷா அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு இந்த மேரேஜில் பிரச்சனை இருக்குது, நான் வீட்டுக்கு வந்துடுன்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் லைஃப் முக்கியம், நீ இப்படி தான் வாழணுன்ட்டு அட்வைஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ முறையும் அடிக்கடி த்விஷாவுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்திருக்கு. ஆனால் எந்த சைடில் சப்போர்ட்டுமே கிடைக்காம அது அப்படியே அமைதியாகவே போயிருக்கு. த்விஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டான அந்த குழந்தையுமே அவரோட குழந்தை இல்லைன்னு சொல்லி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க. த்விஷா ஒரு கட்டத்தில் குழந்தைய அபார்ஷனே பண்ணியிருக்கா. த்விஷா அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி அவங்களுக்கு ஃபோனே வரலை, வேறு கால் வருது. அதை அட்டன் பண்ணால் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய அதிர்ச்சி, எதிர்பார்க்கவே இல்லை பேசிகிட்டு இருந்த பொண்ணு எப்படி இறந்துருவாங்கன்ட்டு. த்விஷாவோட அப்பா அம்மா இது சூசைட் கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு ஹஸ்பண்ட் பக்கம் அந்த பொண்ணுக்கு நிறையா ட்ரக்ஸ் பழக்கம் இருக்குது, மென்டல் ஹெல்த் சரி கிடையாதுன்றாங்க. பொண்ணு இறந்தே போயிட்டா, ஒரு உயிரே போயிடுச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே சமயம் பொண்ணோ பையனோ மனம் திறந்து தன்னோட கஷ்டத்தை சொல்லும்போது பெற்றவங்க தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க, உதவி பண்ணுங்கள், அவங்க பக்கம் நில்லுங்க. நன்றி.